Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorialல ஒரு இமேஜை எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பார்க்க போறோம். ஓகேங்களா? இது ஆக்சுவலா உங்களுக்கு ஹை எண்ட் கேமராஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. பட் வந்து நார்மல் இமேஜ்ல நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியாது. இப்போ அது எப்படி வந்து மேனுவலா Photoshopல பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இமேஜ் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல. இப்போ நம்ம பர்டிகுலர் இடத்த ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லேயர்ஸ்ல ஒரு டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, சாரி, ஜஸ்ட் இந்த இமேஜ் இழுத்து நியூ லேயர்ல வைக்கிறோம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்க இமேஜ் வந்து நம்ம பிளர் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? ஃபில்டரில் போயிட்டு பிளர்ல காஷியன் பிளர். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிளர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ அதுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கு. இது ஒரிஜினல், இது நம்ம பிளர் பண்ணது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜ்ல லேயர் மாஸ்க் ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லேயர் மாஸ்க் ஆட் ஆகிடும். ஒன்ஸ் லேயர் மாஸ்க் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த லேயர் மாஸ்கை கிளிக் பண்ணிங்க. ஓகே, அதுக்கப்புறம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சுங்க. ஜஸ்ட் டி கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த டிஃபால்ட் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் கிரேடியன்ட் சூஸ் பண்ணீங்க. ஓகே, ஸோ கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாவது இருக்க கிரேடியன்ட் சூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ரேடியல் கிரேடியன்ட். ஓகே, இப்போ அந்த லேயர் மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த இடத்து மேலே வச்சு ட்ராக் பண்ணுங்க. ஓகே, சரி, நீங்க இதே எந்த அளவுக்கு ட்ராக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் ஆனது தெரியும். ஓகே, இது நீங்க நார்மலா பண்ணலாம். பட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பிளர் டூல் யூஸ் பண்ணி பண்ணீங்கனாலும் இந்த எஃபெக்ட் கொண்டு வர முடியும். பட் உங்களுக்கு அதாவது இது கிராஜுவலா உங்களுக்கு பிளர் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க வந்து மேனுவலா அதாவது பிளர் டூல் பண்ணீங்கன்னா, பிளர் டூல் யூஸ் பண்ணி நீங்க பிளர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் காட்டி கொடுத்துரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இன்னொரு இமேஜ் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்க லேயர் வந்து பிளர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டாப்ல இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த லேயர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிரேடியன்ட் டூல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் எந்த பார்ட்லாம் இருக்குதோ அந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகும். பிளாக் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு படுதோ அதெல்லாம் வந்து ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த டுடோரியல் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்ஐசி டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.